ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் சமச்சீர் புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மாடல் வைஸாக நம்ம ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மாடலாக பார்க்கலாம். ஓகேங்களா? போடோமாஸ் அப்படின்றத நம்ம பிட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போடோமாஸோட எக்ஸ்பென்ஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல பி பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ், பி பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ், ஐ பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுக்குகள் ஆர்டர்ஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் டி பார்த்தீங்கன்னா வகுத்தல், ஐ மீன் டிவிஷன். எம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஏ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிஷன். அதுக்கப்புறம் எஸ் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பி பிராக்கெட்ஸில் என்னென்ன பிராக்கெட்ஸ் இருக்கு? ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் கர்லி பிராக்கெட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 பிராக்கெட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போடோமாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 9 ப்ளஸ் க்ளோஸ் பிராக்கெட் 5 இன்ட்டு 2 க்ளோஸ் பிராக்கெட். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணதுன்னா 9 ப்ளஸ் எப்பவுமே பிராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். அப்போ 5 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 10. இப்போ 9 + 10 = 19. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சம், இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 24 + 2 இன்ட்டு 8 டிவிஷன் 2 - 1. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்கிறது தான் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா டிவிஷன் எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிவிஷன் எடுத்துக்கலாம். டிவிஷனில் 8 டிவிஷன் 2, 8 டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா 4 இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. 24 + 2 இன்ட்டு 4 - 1. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 24 + 2 இன்ட்டு 4 என்னது 8, இங்கே 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1 = 32 - 1 = 31. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு போடோமாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. 20 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிராக்கெட் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் கர்லி பிராக்கெட் 6 இன்ட்டு 3 மைனஸ் 10 டிவிஷன் 5 க்ளோஸ்ட் கர்லி பிராக்கெட், அப்போ க்ளோஸ்ட் பிராக்கெட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷனில் இருக்கிறது சால்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்கோட் போட்டிருக்காங்கல்ல, முதல்ல மேலே பார்கோட் போட்டிருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்கோட் போட்டது சால்வ் பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 3 = 18. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6 இன்ட்டு 3 18. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்கிறது சால்வ் பண்ணிக்கலாம். டிவிஷன் 10 டிவிஷன் 5. 10 டிவிஷன் 5னா 2. இப்போ 18 - 2 கர்லி பிராக்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்லி பிராக்கெட் நம்ம இது பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். கர்லி பிராக்கெட்னா 18 - 2 = 16. 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் 8 இன்ட்டு 2, 8 இன்ட்டு 2 16. நெக்ஸ்ட்டு 20 + 16 + 16. 20 + 16 + 16 32. மொத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 52. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மேற்கோடு, ஐ மீன் மேற்கோடுனா மேற்கோடு
பார்கோட் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கர்லி ப்ராக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு ப்ராக்கெட், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபிகேஷனில் வந்து மாடல் சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் சம் வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து புக்கில் இருந்த சம்ஸு. பூடோமாஸ் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க. 10 + 17 ப்ராக்கெட்ஸ் டிவிஷன் 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 + 17 வந்து நம்ம அடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 3ஆல் டிவிஷன் பண்ணிட்டா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 12 - ஓப்பன் ப்ராக்கெட் 3 - கர்லி ப்ராக்கெட் 6 - ஓப்பன் ப்ராக்கெட் 5 - 1 க்ளோஸ்டு ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம், அப்புறமா க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 5 - 1 வந்து பார்த்திங்கன்னா 4. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா இந்த கர்லி ப்ராக்கெட் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். கர்லி ப்ராக்கெட் நெக்ஸ்ட்டுனா 6 - 4 2. நெக்ஸ்ட்டு வந்து 3. அந்த 3 அப்படியே போட்டுகிட்டே வாங்க. 3 - 2 = 3 - 2 1. அப்போ 12 - 1 = 11. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தேர்ட் சம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த டிவிஷனை வந்து டிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 100 ப்ளஸ் இங்கேயும் ஒரு டிவிஷன் இருக்குது. முதல்ல இதையும் டிவிஷன் பண்ணிக்கலாம். 8 / 2 = 4 ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட் 3 × 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா -6 / 3 3. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்லி ப்ராக்கெட் உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அதை வந்து திருப்பி வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 100 + 4 + 6 - 3. இப்போ கர்லி ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 100 + 4 + 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிஷன். மொத்தத்தையும் அடிஷன் பண்ணணும்னு வச்சுன்னு பார்த்திங்கன்னா 107 ஆன்சர்.